வித்யா, என்ன பண்ற? இன்னும் போ. என்ன எங்க கூட்டிட்டு போற? என்ன பண்ற வித்யா? டேய். இது நீ எழுதுனதா? இல்ல, சம்பளத்துக்கு ஆளை வச்சு எழுதினேன். விளையாடாத வித்யா. நான் தான் எழுதினேன். இத்தனை வருஷமா எழுத படிக்க கூட தெரியாத கை நாட்டு தான் நான். நீ என்னை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ண கொஞ்ச நாள்லயே நான் எழுத படிக்க கத்துக்கிட்ட சஞ்சய். நீ இல்லனா இது நடந்திருக்காது. என்னோட பல வருஷ கனவை சில நாள்ல நினைவாக்குறவன் நீ. இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? நீ முடியும்னு மனசு வச்சா உன்னால முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. கவலையை ஒதுக்கி வச்சுட்டு பிரச்சனையை ஒழிக்கணும்னு மனசு வை. உன் பிசினஸ்ல நீ நினைச்சதெல்லாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சஞ்சய். யாரு போன்ல? அந்த ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். போன் பேசிட்டே கார் ஓட்டுறது தப்பு. இதனால தான் நிறைய விபத்து நடக்குதாம். காரை ஓரமா நிப்பாட்டு. இறங்கி போய் பேசிட்டு வா. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். கோவப்படாம பொறுமையா எடுத்து சொல்லு. அவர் புரிஞ்சு பாரு. அங்க போன் பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் நான் சொன்ன ஆளு. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அவன் உடம்புல உயிர் மட்டும்தான். சீக்கிரம் சால்வ் ஆயிடும், நீ கவலைப்படாத. யா, நான் ஏய், பார்த்து போக மாட்டேன். கண்ணை எங்க வச்சிருக்க? எங்க ஏரியாவுக்கு வந்து
சஞ்சய் ஏய் சஞ்சய் ஏய் நில்லுங்கடா நில்லு நில்லு சஞ்சய் 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 என்னாச்சு சஞ்சய் சஞ்சய் எழுந்திரு சஞ்சய் என்னாச்சு சஞ்சய் சஞ்சய் யாராவது வாங்க சஞ்சய் சஞ்சய் எஸ் என்னாச்சு? டாக்டர் அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. தலையில அடிபட்டிருக்கு, பேச்சு மூச்சே இல்ல. இவர் வேதவள்ளி மேடத்தோட பையன் சஞ்சய் ஆச்சு. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம். போங்க. டாக்டர் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவரை காப்பாத்துங்க டாக்டர். நீ தைரியமா இருமா, எதுவும் ஆகாது. என்ன டாக்டர் கால் பண்றாரு? ஹலோ விஜய். சொல்லுங்க டாக்டர். உங்க தம்பி சஞ்சய யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. என்ன சொல்றீங்க டாக்டர்? யார் அப்படி பண்ணா? என்ன நடந்துச்சு தெரியல. ஒரு பொண்ணு தான் அட்மிட் பண்ணிருக்கா. நீ உடனே கிளம்பி வா. ஓகே டாக்டர். ஓகே.
சஞ்சய் இப்ப எப்படி இருக்காரு டாக்டர்? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல? சின்ன காயம் தானே. அவரு கண்ணு முழிச்சிட்டாரா? அவரை நான் பார்க்கலாமா? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காருமா. தலையில அடிபட்டு இருக்கிறதுனால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வரட்டும். ஆமா, நீ அவருக்கு என்ன வேணும்? நான் அவரோட டாக்டர் ஆ? ஒரு நிமிஷம். வரேன். மேடம், சொல்லுங்க சார். சஞ்சய் யாராவது அட்மிட் இருக்காங்களா? ஆமா சார். நீங்க போய் எமர்ஜென்சி வார்டில் பாருங்க. அங்கதான் Thanks. சார் இருக்காங்க. வாங்க விஜய். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? இப்போ அவன் எப்படி இருக்கான்? சின்ன காயம்தான். தலையில அடிபட்டதுனால பிரெயின்ல ப்ளீடிங் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வரட்டும், பார்த்து சொல்றேன். யார் அவனை அட்மிட் பண்ணா டாக்டர்? ஒரு பொண்ணு தான் அட்மிட் பண்ணாங்க. அவருக்கு நீ என்ன வேணும்னு கேட்டேன், பதில் எதுவும் சொல்லல. பொண்ணா? ஆமா, இங்கே தான் இருந்தாங்க. நர்ஸ், டாக்டர் அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ண பொண்ணு எங்க? கீழே இருக்க கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய், அவங்க கீழே தான் இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, நான் பேஷண்ட்டை பார்க்கறேன். சரிங்க டாக்டர். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? கல்யாணம் ஆகி இருந்தோம். இத்தனை நாளா நாங்க பிரிஞ்சிருந்தோம். இப்பதான் நாங்க 2 பேருமே சேர்ந்திருக்கோம். இன்னும் நாங்க வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கியே. இந்த மாங்கல்யத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. சஞ்சய் நல்லா இருக்கணும். நீதான் அவனை காப்பாத்தணும். எனக்கு கைவிட்டுறாத. என் வாழ்க்கையில இருக்கிற கடைசி நம்பிக்கை அவன்தான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நானும் உயிரை விட்டுருவேன். சார், உங்க தம்பி கண் முழிச்சிட்டாரு. டாக்டர் உங்களை கூப்பிட்டாரு. சரிங்க. ம். சஞ்சய், என்னாச்சுடா உனக்கு? யாரும் உன் மேல கையை வச்சது? தெரியல விஜய். எனக்கு என்னவோ அந்த தர்ஷன் பண்ணிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. இப்போதைக்கு அவன் தான் நம்மளோட எதிரி. அவன் தான் செஞ்சிருக்கணும். வித்யா மட்டும் இல்லைன்னா நான் உயிர் பிடிச்சிருக்கவே முடியாதுடா. அவ உயிரை பணைய வச்சு அந்த ரவுடிய கூட போராடி என்னை காப்பாத்திருக்கா. பாதி மயக்கத்துல பார்த்தேன். என்னால நம்பவே முடியலடா. திடீர்னு அவ்வளோ தெரியும் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒரு தாண்டவமே ஆடிட்டா. கொஞ்சம் விட்டுருந்தா அவனுங்களை கொலையே பண்ணிருப்பா. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல 2 பேருக்காக மட்டும் தானே தான் உயிரை பணைய வைப்பா. ஒன்னு தான் பிள்ளைங்களுக்காக, இன்னொன்னு கட்டின புருஷனுக்காக. வித்யா தான் புருஷனை காப்பாத்த போராடினதுல எந்த ஆச்சரியமும் இல்லை.
எனக்கு இந்த விஷயம் வீட்டில் பூஜை நடக்கும்போது தெரியும் சஞ்சய். நீ ஏன் ஒரு நாள் உண்மையை சொல்லுவேன்னு நினைச்சேன், சொல்லல. அதான் நேரடியா நானே கேட்டுட்டேன். சாரிடா, உனக்கு தெரிஞ்சா அம்மாவுக்கும் தெரிஞ்சு பிரச்சனை வருமோன்னு பயந்தேன், அதான் சொல்லல. நீ என் தம்பிடா. எப்பவும் உன் நல்லதுக்காக நான் உன் பக்கம் தான் நிற்பேன். நீ எப்போ ஒரு கழுத்துல தாலி கட்டின? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? வித்யா கூட ஒரு ராத்திரி வாழ்ந்துட்டு அவகிட்ட இருக்க பணம் நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவளை ஃபாரினுக்கு பார்சல் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரு, கூடவே 150 ஏக்கர் சொத்தும் கிடைச்சிருக்கு. வித்யாவுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ள ரஞ்சித் பெரிய ஃப்ராடுங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நானும் வித்யாவும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம். ஊர் மக்கள்லாம் என்னையும் வித்யாவையும் தப்பா பேசினாங்க. ஊர் பேசுறத தாங்க முடியாத தாத்தா வித்யாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக என்ன வித்யாவோட கழுத்துல தாலி கட்ட சொன்னாரு. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்ப இருந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால தாத்தா வார்த்தையை மீற முடியல. நானும் ஒத்துக்கிட்டு வித்யா கழுத்துல தாலி கட்டினேன். அப்பா சொன்னது உண்மைதான். எங்க தேடினாலுமே வித்யா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டா. ஆமா, வித்யா எங்க? உனக்காக வெளியில இருக்கிற பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சஞ்சய், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன காயம் மட்டும்தான். யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். லேசான காயம்தான், 2 நாள்ல ஆறிடும். ஓகே டாக்டர். வித்யா, சஞ்சய், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எமனே வந்தாலும் என்னை காப்பாத்த எதிர்த்து நின்னு சண்டை போட என் பொண்டாட்டி கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது வித்யா. கொஞ்ச நேரத்துல என் மூச்சே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு சஞ்சய். நான் கும்புற சாமி தான் உன்னை காப்பாத்திருக்கு. நீ என்னை எவ்வளவு லவ் பண்றன்னு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கு வித்யா. ஐ லவ் யூ வித்யா. எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உன்னை கைவிட மாட்டேன். காலத்துக்கும் உன்னை கண் கலங்காம வச்சு பார்த்துப்பேன். பயப்படாத வித்யா, எனக்கு எல்லாம் தெரியும். உன் கழுத்துல இருக்கிற தாலியையும் உன் மனசுல இருக்கிற காதலையும் உன்னால ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது வித்யா. நீ என் தம்பிக்கு மனைவியா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அத்தைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாமி தான் உங்களை சேர்த்து வச்சுச்சு. அதோட துணை இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் அம்மா உங்களை ஏத்துப்பாங்க. சஞ்சய், வா. ம். எங்களை ஐயோ, ஆசீர்வாதம் என்ன பண்ணுங்க. பண்றீங்க? கல்யாணம் ஆகி நாங்க 2 பேரும் கணவன் மனைவியே நம்ம வீட்டுல யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கல. உண்மை தெரிஞ்சு ஏத்துக்கிட்ட நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சேன். எந்த கஷ்டமும் இல்லாம 2 பேரும் நல்லா இருப்பீங்க. எப்பவும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். ஹலோ நான் சந்திரமோகன் பேசுறேன் சார். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் சார். என்ன விஷயம் சார்?
லாஸ்ட் இயர் உங்கள் இன்ஸ்டியூட் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட் 80 கோடியை நீங்கள் இன்னும் கட்டலை சார். அதனால் நீங்கள் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கிறதா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். எல்லா அக்கௌண்ட்ஸும் கரெக்டாக இருக்கு சார். ஒரு வருஷமா நீங்கள் ₹1 கூட பே பண்ணலை. நீங்கள் வரி ஏய்ப்பு செஞ்ச குற்றத்துக்காக உங்களோட ஸ்கூல் காலேஜுன்னு எல்லாத்துக்கும் சீல் வைக்க போகிறோம்.